வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல் ஆசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று குரோதி வருடம் சித்திரை மாதம் 15வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி 2024வது வருடம். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய கிழமையை வழிநடத்தக்கூடிய கிரகம் சூரியன். சூரியனின் அதிதேவதை சிவபெருமான். அதாவது சூரியனுடைய அனைத்து வகையான சக்திகளும் சிவபெருமானிடமிருந்து வெளிப்படுகிறது. அதன் காரணமாக இன்றைய தினம் நாம் அனைவரும் சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்வது என்பது சூரியன் கிரகத்தை வழிபடுவதற்கு சமமாக இருக்கும். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம். இன்று அதிகாலை 4:27 வரை சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் பயணம் செய்து அந்த பயணத்தை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்திற்கு மாற்றமடைந்து தொடர்கிறார். அதாவது இன்று அதிகாலை 4:27 பிறகு ராசியும் நட்சத்திரமும் மாற்றமடைந்து நம் அனைவரையும் இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார். இன்றைய தினத்துடைய திதி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 4ஆம் திதியாக இருக்கக்கூடிய சதுர்த்தி திதி என்பது அதிகாலை 6 மணி வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து பஞ்சமி திதி நடைமுறைக்கு வரும். பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 5ஆம் திதியாக பஞ்சமி திதி நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 3:30 முதல் 4:30 வரையும். ராகு காலம் சாயங்காலம் 4:30 முதல் 6 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், குளிகை மதியம் 3 முதல் 4:30 வரையும் நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி என்பது காலச்சக்கரத்திற்கு 2ஆம் ராசியாக இருக்கக்கூடிய பூமி ராசியான ரிஷப ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் என்பது ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம், சூரியனின் கிருத்திகை நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. அன்பர்களே, சந்திரன் இன்றைய தினம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் இன்று அதிகாலை 4:27 முதல் பயணம் செய்து நம் அனைவரையும் 12 ராசிக்கார அன்பர்களையும் இயக்குகிறார். இந்த இயக்கத்தின் நற்பலன்கள் எந்த வகையில் அமைகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களே, புண்ணியஸ்தானத்தின் நற்பலன்களை தனுசு ராசியில் இருந்து இன்றைய தினம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது சந்திரன் 9ஆம் இடத்தில் பயணம் செய்கின்ற காரணம் உங்களுக்கு 2வது திருமணம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் தரக்கூடியதாக அமைய இருக்கிறது. கல்வி ரீதியாகவும் சந்திரன் நற்பலன்கள் இன்றைய தினம் தருவார். அதாவது கல்லூரியில் படித்து வரக்கூடிய உயர்கல்வி படித்து வரக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நீங்கள் அரசு வழியில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகள் கிடைப்பதற்கு அதற்கான வழிவகைகளை செய்து தரக்கூடிய நாள் இந்த நாள். உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய் செலவு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அன்பர்களே, மீனம் ராசியில் விரயஸ்தானம் என சொல்லக்கூடிய மீனம் ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி அமர்ந்து இருக்கிறார். பொதுவாக செலவு ஸ்தானத்தில் செல்லக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு செலவுகளை கொடுப்பதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் உங்களது வீட்டின் அதிபதி மேச ராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்கள் நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வரக்கூடிய ஜாதகக்காரர்களுக்கு இன்றைய தினம் செய்யக்கூடிய வைத்திய செலவுகளின் காரணமாக உங்களது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது. அதாவது செலவு கொடுத்து ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாக உங்கள் வீட்டின் அதிபதி இன்றைய தினம் செயல்படுவார். ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களே, தனுசு ராசி என்பது உங்களுக்கு 8ஆம் இடமாக அமைந்திருக்கிறது. ஒரு கிரகம் 8ஆம் இடத்தில் செல்லும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் எதிர்பாராத வகையில் நன்மையோ அல்லது தீமையோ
உங்களுக்கு தருவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் 8ஆம் இடத்தில் தனுசு ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு மனது ரீதியான பிரச்சனைகளை கொடுப்பதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார். பொதுவாக சந்திரனின் காரகம் என்பது மனநிலையை ஆளுமை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய தினம் 8ஆம் இடம் என்பது மனது ரீதியான பிரச்சனைகளை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பொதுவாக சொல்லலாம். குறிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய தேவையில்லாத நட்புகளால் உங்களுக்கு வீண் பழி சொற்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் உங்களது நண்பர்களை எச்சரிக்கையுடன் தேர்வு செய்ய வேண்டும் என்பதே இன்றைய தினம் உங்களுக்கு சொல்லுகிறது. அதோடு மட்டுமில்லை அன்பர்களே, மேசம் ராசியில் சுக்கிரன் உங்கள் வீட்டின் அதிபதி விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். சந்திரன் 8ஆம் இடத்திலும் உங்கள் வீட்டின் அதிபதி 12ஆம் இடத்தில் அமர்ந்து இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் சிறப்பாக இருக்காது. அந்த வகையில் உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுடன் இருப்பவர்களே, உங்களுக்கு இதுவரை நன்மை செய்து வரக்கூடிய அன்பர்களே, உங்களுக்கு மன கஷ்டத்தை தரக்கூடிய வகையில் அவர்களின் செயல்பாடுகள் இன்றைய தினம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இது போன்ற காலகட்டங்களில் நீங்கள் உங்களது மன தைரியத்தை வளர்த்து கொண்டு இன்றைய தினத்தை நல்லபடியாக கடந்து செல்ல வேண்டும் என்பதே இன்றைய தினத்துடைய கருத்தாக அமைகிறது. மிதுனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, தனுசு ராசி என்பது உங்களுக்கு கலஸ்திரஸ்தானமாக அமைந்திருக்கிறது. உங்கள் வீட்டிலிருந்து சமசப்தஸ்தானம் என்றும் சொல்லலாம். 7ஆம் இடம் என்பது ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் துணையாக வரக்கூடிய அமைப்பை உணர்த்தக்கூடியது. அந்த வகையில் உங்களது குடும்பத்தில் உங்களது மனைவியின் வழியில் பொருளாதார மேன்மைகளை கொண்டு வந்து தரக்கூடிய லாபகரமான நாளாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது. 10ஆம் இடமாகிய மீனம் ராசியில் உங்களது வீட்டின் அதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு இன்றைய தினம் தரக்கூடிய நற்பலன்கள் என்பது சிறப்பாக இருக்கப் போகிறது. தொழில் வகையில் வேலை வகையில் சிறப்பை தருவதற்கு உங்கள் வீட்டின் அதிபதிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய அளவிற்கு உங்களது வீட்டின் அதிபதியின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அதனுடைய நற்பலன்களாக தொழில் வியாபாரத்தில் உங்களது தொழிலையும் வியாபாரத்தையும் அபிவிருத்தி செய்வதற்கான அனைத்து வகையான முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இன்றைய தினம் சிறப்பாக அமைந்திருக்கும். கடகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, வெற்றி ஸ்தானத்தின் நற்பலன்கள் இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். உங்கள் வீட்டிலிருந்து எண்ணி பார்க்கும் பொழுது 6ஆம் இடமாக இருக்கக்கூடிய தனுசு ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் செல்லும் பொழுது அன்றைய தினம் உங்களுக்கு வெற்றியினை தரக்கூடிய தினமாக அமையும். அந்த வகையில் இன்றைய தினம் சந்திரன் தனுசு ராசியில் சென்று கொண்டிருக்கிறார். இதன் நற்பலனாக கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக இதுவரை இருந்து வந்த ஏற்ற இறக்கமான நிலைப்பாடுகள் அனைத்துமே மாற்றமடைந்து பணவரவுகள் சிறப்பாக வரக்கூடிய அளவிற்கு சந்திரனின் செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மை தரும் விதமாக அமையும். கடக ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியே சந்திரன். சந்திரன் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள், சந்திரன் எந்த வீட்டில் சென்றாலுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்தே தீருவார். அந்த வகையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது வேலை பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வுகளை அடையக்கூடிய அதிர்ஷ்டத்தை உங்கள் வீட்டின் அதிபதி இன்றைய தினம் தர இருக்கிறார். அதை தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெயரையும் புகழையும் அடையக்கூடிய வாய்ப்பையும் சேர்த்தே இன்றைய தினம் உங்களுக்கு தருகிறார். சிம்மம் ராசியில் பிறந்த அன்பர்களே, புத்திஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தனுசு ராசி. இந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு சிறப்பான நற்பலன்கள் இன்றைய தினம் வர இருக்கிறது. அதன் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமைகிறது. குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கப் போகிறது. குழந்தை பாக்கியத்தை சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வகையில் அமைகிறது.
வேலை பணியில் இருக்கக்கூடிய, அதாவது கமிஷன் தொடர்பாக, ஏஜென்சி தொடர்பாக வேலை பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான பலனை கொண்டு வந்து தர இருக்கிறார் 5ஆம் இடத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரன். கல்வி என்ற வகையில் இன்றைய தினம் சிறப்பான நற்பலன்கள் வர இருக்கிறது உங்களுக்கு. அதாவது 9ஆம் இடமாகிய மேசம் ராசியில் உயர்கல்விகளை குறிக்கக்கூடிய, மேசம் ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி சிம்ம ராசியில் பிறந்து வளர்ந்து உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்களை அடைவதற்கான, நீங்கள் படித்து வரக்கூடிய கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்களை அடைவதற்கான அனைத்து வகையான சிறப்பான ஏற்பாடுகளையும் தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. இதன் காரணமாக இன்றைய தினம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிறந்த நாளாக, இனிமையான நாளாகவே கடந்து செல்கிறது. கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களே, மாத்ருஸ்தானத்தின் நற்பலன்கள், அதாவது உங்களது தாய் வீடு என சொல்லக்கூடிய தனுசு ராசியின் நற்பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். அதாவது இன்றைய தினம் உங்களை நோக்கி உங்களை துரத்தி கொண்டு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே உங்கள் தாயிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட திடமான மனதை கொண்டு அனைத்து வகையான பிரச்சனைகளையும் தூசு போல தட்டிவிட்டு, உங்களுக்கு எந்த வகையான கடமைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த கடமைகள் அனைத்தையுமே சிறப்பாக செய்து கடந்து போகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது அன்பர்களே. மீனம் ராசி என்பது சமசப்த வீடு. சிறப்பான நற்பலன்கள் இந்த வீட்டிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டின் அதிபதி சமசப்த ஸ்தானத்தில் அமர்ந்து இன்றைய தினம் உங்களது தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய இருக்கிறார். வீட்டின் அதிபதியின் இந்த வகையான சிறப்பான நற்பலன்கள் காரணமாக உங்கள் இதயத்தில் இதுவரை இருந்து வந்த அனைத்து வகையான மனக்கவலைகள் அனைத்துமே சுத்தமாக துடைத்து எறியப்பட்டு உங்கள் மனது சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களே, சகோதரஸ்தானம், இளைய சகோதரஸ்தானத்தின் நற்பலன்களை இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது சந்திரன். தனுசு ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் துலாம் ராசியில் பிறந்த அன்பர்கள் கம்ப்யூட்டர் துறை சார்ந்து வேலை தொழில் அமைந்து சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அனுகூலமான நாளாக அமைத்து தருவார். மேலும் உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து தருவார். சமசப்தஸ்தானம் என சொல்லக்கூடிய மேசம் ராசி, மேசம் ராசியில் இருந்து அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வழியாக நற்பலன்கள் மட்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்றைய தினம் உங்கள் வீட்டின் அதிபதி மேச ராசியில் அமர்ந்து உறவு வகையில் சிறப்பை கொடுக்கிறார். அதாவது இதுவரை உங்களது உறவுக்காரர் மத்தியில் இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகள் அனைத்தையுமே, போட்டி பொறாமைகள் அனைத்தையுமே குறையக்கூடிய அளவில் நன்மைகள் தர இருக்கிறார். இதன் நற்பலனாக உங்களது மனதில் அமைதியும் சந்தோஷமும் வர இருக்கிறது அன்பர்களே. தொழில் ரீதியாக தரக்கூடிய நற்பலன்கள், தொழில் அதிபர்கள் புதிய வகையான யுக்திகளை கையாண்டு உங்களது தொழில் தொடர்பான உற்பத்தியை பெருக்குவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு சிறப்பான நற்பலன்களை கொடுத்து இன்றைய தினம் உங்களை நல்லபடியாக கடந்து செல்கிறது. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, வாக்குஸ்தானம் என சொல்லக்கூடிய பணவரவை சிறப்பாக்கி தரக்கூடிய வீட்டின் பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். தனுசு ராசியில் செல்லக்கூடிய பயணம், சந்திரனின் தனுசு ராசியில் செல்லக்கூடிய பயணம் என்பது இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகளை தாராளமாக கொண்டு வந்து தர இருக்கிறது. பண வரவுகள் தாராளமாக இருக்கப் போகின்ற காரணத்தால் உங்களது குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் சுகஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு மீனம் ராசி. அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களின் நட்சத்திரமும் மீனம் ராசியில் அமைந்து இருக்கிறது. அதாவது குருவின் நட்சத்திரம், சனியின் நட்சத்திரம், புதனின் நட்சத்திரம், இந்த 3 கிரகங்களின் நட்சத்திரமும் மீனம் ராசியில் அமர்ந்து நீங்கள் எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ
அந்த வகையான எண்ணங்கள் அனைத்துமே மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தோன்றக்கூடிய அமைப்பாக இந்த காலச்சக்கரம் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் மீனம் ராசியில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள். எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு செயலிலும் சிக்கனமாக இருந்து உங்களது குடும்பத்தை வலிமையான பாதைக்கு அழைத்து செல்வதற்கு சிறப்பான நற்பலன்களை கொடுக்க இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டின் நற்பலன்கள் உங்களுக்கே கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். அதாவது மூலம் நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களது ஆயுளை சிறப்பாக்கி தர இருக்கிறார், ஆரோக்கியத்தை மேம்படுத்த இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களது மன சந்தோஷத்தையும் சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் அவரின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கப் போகிறது. உங்கள் வீட்டிலிருந்து சுபஸ்தானம் என சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் உங்கள் வீட்டின் அதிபதி இருந்து தொழில் ரீதியாக இயல் இசை நாடகம் துறை சார்ந்து இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு சிறப்பான நற்பலன்களை கொடுக்க இருக்கிறார். அதாவது இயல் இசை நாடகம் துறை சார்ந்து வேலை பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிய வகையான வாய்ப்புகளை கொண்டு வந்து தர இருக்கிறார். அன்பர்களே, பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்து வரக்கூடிய அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வுகள் சம்பந்தமான நல்ல செய்திகளை இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களே, இரகசியஸ்தானம் என சொல்லக்கூடிய தனுசு ராசியின் பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதாவது நீங்கள் ஈடுபடக்கூடிய நற்செயல்களுக்கு, இரகசியமான செயல்பாடுகளுக்கு, அதற்கான மனநிலையை ஆளுமை செய்யக்கூடிய தினம் இன்றைய தினம். தனுசு ராசியில் 12ஆம் இடத்தில் சந்திரன் செல்லக்கூடிய இன்றைய தினத்தின் பயணம் என்பது வெளிநாடு மற்றும் வெளிமாநிலங்களுக்கு சென்று பணிபுரிய விரும்பக்கூடிய மகரம் ராசியில் பிறந்து வளர்ந்த அன்பர்களே, உங்களது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அளவிற்கு சிறப்பான நற்பலன்களாக இன்றைய தினம் இருக்கும். தொழில் வியாபாரம் ரீதியாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த போட்டிகளையும் பொறாமைகளையும் குறைத்து உங்கள் வீட்டின் அதிபதி சனி 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு நன்மைகளை இன்றைய தினம் தருகிறார். அன்பர்களே, கும்பம் ராசியில் பிறந்த அன்பர்களே, லாபஸ்தானத்தின் நற்பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். அதாவது உங்களது பரம்பரை சொத்துக்களாக இருக்கக்கூடிய அப்பா சேர்த்து வைத்த சொத்துக்களும் தாத்தா சேர்த்து வைத்த சொத்துக்களும் இதை மீட்பது தொடர்பான உங்களது செயல்பாடுகளுக்கும் முயற்சிகளுக்கும் லாபகரமான நற்பலனை தரக்கூடிய நாள் இந்த நாள். உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான நற்பலன்களை சந்திரன் தர இருக்கிறார். அதாவது நீங்கள் பயின்று வரக்கூடிய கல்வியில் முழு ஈடுபாட்டோடு கவனம் செலுத்தி சிறப்பாக படிப்பதற்கு சரஸ்வதி தேவியின் ஆசியை கொண்டு வந்து தர இருக்கிறார் சந்திரன். உங்கள் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களது வீட்டின் அதிபதி உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன். சொந்த தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது வியாபார சூழ்நிலை என்பது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நிலையாக அமைத்து தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. இதன் நற்பலனாக உங்களது தொழிலில் லாபமும் நற்பெயரும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, தனுசு ராசி என்பது தொழில் ஸ்தானமாக அமைந்திருக்கிறது. இதை கர்மஸ்தானம் என்றும் சொல்லுவோம். அதாவது நமது முன்னோர்கள் செய்த கர்ம வினையின் காரணமாக தொழில் ஸ்தானம் என்பது அதனுடைய நற்பலனை நமக்கு கொடுக்க இருக்கிறது. அந்த வகையில் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுகளுக்கு வேலை தொழில் அமைந்து அதில் ஈடுபாட்டோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய கமிஷன் வகையில் உங்களது உழைப்பிற்கான அதற்கு ஏற்ற வருமானத்தை இன்றைய தினம் கொண்டு வந்து தர இருக்கிறது. இன்றைய தினம் குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் செல்லக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி இதுவரை உங்களுக்கு பொதுவாக இருந்து வந்த மந்தமான நிலைப்பாடுகளும், அதாவது சுறுசுறுப்பு இன்மையான செயல்பாடு, ஞாபக மறதி, இது போன்றவை அனைத்தும் மறைந்து உங்களுக்கு சுறுசுறுப்பையும் ஞாபக சக்தியையும் அதிகமாக கொடுத்து நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை எளிதில் அடைவதற்கு
உங்களுக்கு துணை புரிய இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.